அக்னிவம்சம் எபிசோட் 4. அந்த எதிரி அவன் அருகிலேயே இருக்கிறவன். அந்த வார்த்தை அர்ஜுனின் மனசுல சுமையாக நின்றது. மறுநாள் அக்னி நாட்டின் மையாரங்கம். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே குரலில் அர்ஜுன் தோற்கணும், அர்ஜுன் தோற்கணும். மன்னர் வீராதேவன் எழுந்தார். அக்னி சக்கர தேர்வு ஆரம்பம். முதல் சுற்று அக்னி வளையம். அரங்கம் இருட்டானது. திடீர்னு தரையதிர்ந்தது. ஒரு பெரிய தீ வளையம் உருவானது. அப்போது ஒரு அறிவிப்பு. இந்த தீ வளையத்துக்குள் நுழைந்து மறுபுறம் வெளியே வரணும். ஆனா தீ உன்னை தொடக்கூடாது. முதல் வீரன் ஓடினான். தீ சுழன்று அவனை வெளியே தள்ளிச்சு. இன்னொருவன் வாளால் தடுக்க முயற்சித்தான். வாள் உருகி அவன் கீழே விழுந்தான். மக்கள் சிரிப்பு. இப்போ அர்ஜுன். அவன் மெதுவா முன்னே வந்தான். வெப்பம் முகத்தை தாக்கியது. அவன் கண்களை மூடினான். தீயை எதிர்க்காதே, அதை புரிஞ்சுக்க. அர்ஜுன் கையை நீட்டினான். தீ அவனை தொடப்போன தருணம் தீ இரண்டு பக்கமா பிரிந்தது. மக்கள் அதிர்ச்சி. அவன் மெதுவா நடந்து வளையத்துக்குள் சென்றான். ஒவ்வொரு அடியிலும் தீ வழிவிட்டது. அவன் மறுபுறம் வெளியே வந்தான். நிராயா. அவள் முகத்தில் அதிர்ச்சி. இரண்டாம் சுற்று அக்னி கோலம். தரையே பிழந்தது. ஒரு பெரிய தீப்பந்து மேலே எழுந்தது. அது சுழன்று கொண்டிருந்தது. உள்ளே மின்னல், வெளியே தீ சிதறல்கள். அறிவிப்பு. இந்த அக்னி கோலத்தை ஒரே கையால தூக்கணும். கட்டுப்பாடு இல்லாம தொட்டா அது உன்னை அழிக்கும். ஒரு வீரன் முயற்சித்தான். தீ உடம்பு முழுக்க பரவியது. இன்னொருவன் பின் தள்ளப்பட்டான். இப்போ அர்ஜுன் அவன் கைய நீட்டினான். தீ வெடிக்க ஆரம்பிச்சது. அவன் வலியால் திணறினான். உன் கோபம் உன் பலம், ஆனா அதை கட்டுப்படுத்து. அவன் மூச்ச ஸ்லோ ஆக்கியான். கோபம் அமைதியானது. மீண்டும் கையை வைத்தான். இந்த முறை வெடிப்பு இல்லை. கோலம் அமைதியாக சுழன்றது. அதிர்ச்சியான மக்கள். அர்ஜுன் ஒரே கையால அந்த அக்னி கோலத்தை தூக்கினான். நிராயா. இப்போ அவள் கண்களில் பயம். மன்னர் முகம் கடினமானது. அந்த நேரம் கோலத்தின் உள்ளே ஒரு நிழல் நகர்ந்தது. இதென்ன? கோலம் குலுங்க ஆரம்பிச்சது. அரங்கம் இருளானது. ஒரு பெரிய உருவம் மெதுவா எழுந்தது. தேவன், அக்னி அரக்கன். இதுதான் கடைசி சுற்று. இது சாதாரண தேர்வு இல்ல. அர்ஜுன் தயாரானான். ஆனா அந்த அரக்கன் கண்களில் பச்சை ஒளி. அர்ஜுன் அதிர்ச்சி. இது அந்த சக்தி? இப்ப புரியுதா? அப்போது ஒரு குரல். அர்ஜுன் திரும்பி பார்த்தான். அந்த குரல் மன்னர் வீராதேவன் இருந்த இடத்திலிருந்து. அப்பா, அர்ஜுனின் எதிரி அவன் தந்தையா? இந்த அரக்கன் யாரின் கட்டுப்பாட்டில்? அவன் சக்தி திருடப்பட்ட உண்மை. அக்னி வம்சம் எபிசோட் 05. அரங்கம் முழுக்க இருள். அக்னி கோலத்திலிருந்து வெளியே வந்த அந்த அரக்கன், அதன் கண்கள் பச்சை ஒளி வீசுது. அர்ஜுன் அதிர்ச்சியில் நின்றான். அவன் கண்கள் மெதுவா மன்னர் இருக்கையை நோக்கி திரும்பியது. வீராதேவன் அமைதியா நின்றான். புரியுதா அப்பா? உண்மை வெளிச்சம். அர்ஜுனின் முகம் மாறியது. கோபம், வேதனை, குழப்பம். அம்மா, அந்த இரவு அது போதும். அர்ஜுனின் கண்களில் உண்மை தெரிஞ்சது. அவங்க மரணத்துக்கும் நீதான் காரணமா? வீராதேவன் இருந்த உண்மை. அரங்கம் முழுக்க அதிர்ச்சி. அந்த இரவு தீ விபத்தில்ல, அது ஒரு சோதனை. அர்ஜுன் நடுங்கினான். சோதனைனா? அக்னி வம்சத்தோட உண்மையான சக்தி துன்பத்துலதான் முழுமையா விழிக்கும். உன்னோட சக்தி நான் தான் பூட்டுனேன். என்ன? நீ பலவீனமாக இருந்தா உன் கோபம், உன் உணர்ச்சி அது உன்னை அழிச்சிருக்கும். ஆனா உன் அம்மா, அவள் உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணினான். அந்த தீ நான் கட்டுப்படுத்தினது. ஆனா அவள் நடுவுல நின்றுட்டாங்க. தாய் மரணம் உண்மை. அர்ஜுன் கண்களில் கண்ணீர். நான் தீய நிறுத்த முயற்சி பண்ணேன், ஆனா அது லேட் ஆயிடுச்சு. அவள் உன்னை காப்பாத்தி தீக்குள் சிக்கிட்டாங்க. அர்ஜுனின் வெடிப்பு. அது விபத்தில்ல, நீங்க தான் அவங்கள கொன்றீங்க. அர்ஜுன் கையில் தீ வெடிச்சது. முழு அரங்கம் குலுங்க ஆரம்பிச்சது. மக்கள் பின் சென்றாங்க. அக்னி அரக்கன் தாக்குதல். அந்த நேரம்
அக்னி அரக்கன் கர்ஜிச்சது. அது நேரா அர்ஜுனை நோக்கி வந்தது. அதுவே உன் கடைசி சோதனை. அத வெல்லுறதாலதான் நீ முழு சக்தியை அன்லாக் பண்ணுவ. தந்தை வர்சஸ் மகன், அர்ஜுன் வர்சஸ் அக்னி அரக்கன். அரக்கன் தாக்கியது, தரை உடைந்தது. அர்ஜுன் தப்பித்தான். அவன் தீய பயன்படுத்தி கவுண்டர் அடிச்சான். ஆனா அரக்கன் இன்னும் பவர்ஃபுல். உன் கோபம், அதை கட்டுப்படுத்த முடியல. உணர்வு வர்சஸ் கட்டுப்பாடு. அர்ஜுன் கண்களை மூடினான். அவன் அம்மாவின் குரல். தீய வெல்ல வேண்டாம், அதை உணரணும். அவன் மூச்ச அமைதியாக்கினான். மெதுவா கைய உயர்த்தினான். இந்த முறை தீ அவனை தாக்கல, அது அவனோட கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. சக்தி திரும்புதல். அர்ஜுனின் முழு உடம்பும் தீயால் சூழப்பட்டது. மக்கள் அதிர்ச்சி. வீராதேவன் கூட கண்கள் விரிந்தது. இதுதான் உண்மையான வாரிசு.